பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டரிங் வேலைக்கு போகிற இடத்துல நான் எல்லாரையும் சொல்லி வேலை வாங்குவேன். இன்றைக்கி வந்து தேவயானி சொல்கிற வேலையை நான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா புதுசாக இருக்குது. கேரளா ஸ்பெஷல் கிடையாதுங்க, தேவயானி ஸ்பெஷல். அதனால தான் பாருங்கள் கேரளா ஸ்டைல்லே ட்ரெஸ் போட்டிருக்காங்க இன்றைக்கி. தேவயானி கொண்ட கூட கேரளா கொண்ட மாதிரியே போட்டிருக்கீங்க. பூ மட்டும் தான் சுற்றி வைக்கல. பார்த்துங்க, கேரளா ஸ்டைல் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. 11வது பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவயானி செஞ்சு இந்த விழிஞ்ச சிக்கனில் இந்த பச்சை மிளகா, பூண்டு, மல்லி, புதினா, கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, அதுதாங்க வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அடிப்போலினா கேரளாவில் என்ன சூப்பர். அப்பா இன்னைக்கு தடை போடலாம். செம்மையா கேரளா ஸ்டைல்ல ஒண்ணு செய்ய போறோம். ஆமா, கேரளா ஸ்டைல்ல விழிஞ்சல் சிக்கன் சூப்பரா நம்ம வந்து செய்ய போறோம். நாங்க வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கேரளா ஸ்டைல்ல இது எப்படிலாம் பண்றாங்க, ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்கல்ல, அதனால இதை நாங்க பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்றத நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேவயானி கூட வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ண போறேன். தேவயானி தான் செய்ய போறாங்க. செய்யலாமா? செய்யறேன்ப்பா. ஒரு கிலோ சிக்கன். அப்பா நான் ஒரு ஐட்டமா சொல்றேன், எல்லாத்தையும் போட்டுட்டே இருக்கு, மிக்ஸ் பண்ணிட்டே இரு. ஆமா, ஊற வைங்க. நல்லா இருக்கும். இந்த சிக்கன் இப்ப கடையில போட்டுக்கோ. சுத்தமா அலசியாச்சு. 1 கிலோ சிக்கன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது நாங்களே அரைச்ச மசாலா, வீட்லயே அரைச்சோம். தண்ணி மிளகாத்தூள் இதுல வந்து நாங்களே அந்த காஷ்மீரி மிளகாவே சேர்த்து அரைச்சிருக்கோம். 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதனால தான் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டோம். ஓகே. மஞ்சத்தூள் இதையும் வந்து நாங்களே தான் வந்து வீட்டுல அரைச்சோம். ஆமா, மஞ்சள் வாங்கி நாங்களே தனியா அரைச்சதுதான். ஜீரகத்தூள்ப்பா. ஜீரகத்தூளா? 1 ஸ்பூன் இருக்கும். சோம்பு தூள் இது 1 ஸ்பூனா? ஓகே. மிளகு தூள் இது 1 ஸ்பூன் தான். அதிகமா இருக்க? 1 ஸ்பூன் பாதியா போட்டுக்கலாம். ஓகே ஓகே. விக்கி நீ என்ன பண்ற? இந்த மிளகு, சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் அந்த உரல்ல போட்டு நல்லா இடி. தூளுப்பு. போதுமா? ஓகே. கொஞ்சம் ஓகே. அக்கா சொல்ல அரைக்கிறியா? டக்கு டக்கு நீடி. எல்லாத்தையும் ஒண்ணா போடுடி. எல்லாத்தையும் ஒண்ணா போடுடி. சரி, எல்லாத்தையும் ஒண்ணா தான் போடுவீங்க? ஆமா ஆமா ஆமா. பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டரிங் வேலைக்கு போகிற இடத்துல நான் எல்லாரையும் சொல்லி வேலை வாங்குவேன். இன்றைக்கி வந்து தேவயானி சொல்கிற வேலையை நான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா புதுசாக இருக்குது. நான் வந்து எப்போ செய்யறதை செஞ்சு கிடப்பேன். எலுமிச்சை பழத்தையும் புளிஞ்சு விட்டுக்கலாம்ப்பா. எலுமிச்சை பழம் கொட்டையை எடுத்துட்டேன்.
காஞ்ச மிளகாயும் போடுறா போடுறோம் இது போட்டா எல்லாத்தையும் போட்டாரு அதை போடு எல்லாத்தையும் போடு ஓகே இது அப்படியே ஊறணுமா ஆமாப்பா சரி அதான் மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இது வந்து நம்ம ஓரமா ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணோம் தானே ஓகே இக்கி இதை பார்த்தா இன்னைக்கு இடிச்சோம் அவன் இந்த பையனை போய் இடிக்க சொல்றிய இவன் இடிச்சா என்னைக்கு நம்ம செஞ்சு நம்ம என்னைக்கு சாப்பிடுறது அவன் தான்ப்பா கேட்டான் எனக்கு என்ன வேலைக்காய் இருக்கு அப்படின்னு கேட்டான் அடுத்து என்ன அடிக்கணும் அடுத்து வந்து பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இவ்வளவு அடிக்கணுமா ஆமா சோம்பு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா இடிச்சாச்சு நான் தான் அரைச்சேன் நீதான் அரைச்சியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சானா இடிச்சேன் பூண்டு நடிக்கிறேன் பசி இருக்குதுடா இதோ மணி ஆகி போச்சே இது அடிக்கணுமாமா ஆமாப்பா சாம்பார் வெங்காயம் நல்லா அடிக்கணுமா எப்படி நல்லா தான் போய் இடிக்கணும் சரி அதை போடு போட்டு எல்லாத்தையும் சரி வேற கடப்பாக்கல வச்சுருக்கோம் உடஞ்சிட்டு போதும் பயமா இருக்கு எடுத்து போடுறா வாயில போடுறாங்க சந்திரா எடுத்து போ போதும் இங்க மண்ணு எதுவும் கிடையாது சுத்தமா இருக்கு செகண்ட் கேப்ல ஏதாவது கீழமான்னு பாக்குறான் சும்மா நிக்கிறோமே வாயில மீன் இருப்போம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நல்லதுதான் போடுறான் ஐயோ நான் என்ன பண்றது இப்ப இவனை இடி கொடுன்னா எல்லா வெங்காயம் கேதான் போயிருக்கேன் சரிப்பா வேற அடுத்து என்ன சரிப்பா இதான் அப்படி இருக்குது சாம்பார் வெங்காயம் இடிச்சாச்சு வேற அடுத்து பச்சை மிளகாப்பா சீரம் நெடி ஏறுத அதான் விலைக்கு இருக்கு அதான் வெளியே சாப்பிடும் போது விலைக்கு இருக்கு சொல்லிட்டே நீ அப்பெல்லாம் ஒட்டி இருப்பேன் அப்ப ஒட்டிக்கின்னு இருப்பேன் சிறு தாங்க முடியல பச்சை மிளகாய் இடிச்சாச்சு அடுத்து டக்குன்னு மல்லிப்பா இது ஓகே புதினா மல்லி இடிச்சாச்சு அடுத்து வந்து புதினா எல்லாமே அம்மியில தான் அடிக்கணுமா உரல்ல இடிக்கணும்ப்பா சரி எல்லாமே உரல்ல அடிக்கணுமா அப்பதான் டேஸ்டா இருக்கும் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே சரியா தெரிய மாட்டேங்குது
சரி கருவேப்பிலை இதுலயே போட்டு அடிச்சிடா, தனியா அடிக்குவா? தனியா இடிப்பா அதையும். எல்லாத்தையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். போட்டு விடு, கருவேப்பிலையும் போட்டு விடு, இடிச்சு விட்றேன். ஓகே. புதினா, கருவேப்பிலை, வேற அவ்வளவுதான்ப்பா. முடிஞ்சு போச்சு. அப்பா இதுல வந்து ஒரே ஒரு ஐட்டம் மொத்தம் மிஸ். என்னது இல்லையா? இது என்ன ஸ்டைலு? கேரளா ஸ்டைலா? ரம்ப இலை. கரெக்டா சொல்லிட்டுப்பா. அதான் மாஸ்டர். கேரளா ஸ்டைல்ல வந்து அந்த ரம்ப இலை கண்டிப்பா இருக்கும். அது வந்து சூப்பரா நம்ம செய்யும் போது வாசனை செமையா வரும். நம்ம இங்கே பிரிஞ்சி எல்லாம் போடுறோம் இல்லையா, அது ரொம்ப எல்லாம் ஃபேமஸ். இங்கே விற்கிறாங்க நர்சரியில், ஆனால் வச்சு பார்த்தா வளர மாட்டேங்குது. அதை வாங்கி நம்ம வச்சே ஆகணும். சரியா? வளர்த்து நம்ம எல்லா ஐட்டத்தையும் செஞ்சு அப்படியே கமன்னு வாசனை வரும். சரி ஓகே, எல்லாம் முடிச்சாச்சா? அடுத்து என்ன வேலை இருக்கு நம்மளுக்கு? இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணுமா? ஓகே, மிக்ஸ் பண்ணிடுறேன், கொடுங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. ஓகேவா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வெங்காயமா? வெங்காயம். அடுத்து பூண்டு போட்டுருவா. பூண்டு வந்து தோலோடு இடிச்சிருக்கோம்ல. பூண்டு. அடுத்துதான் மெயின் ஐட்டம். எல்லாத்தையும் கலந்து வச்சு மசாலா. எல்லாம் கலந்து வச்ச மசாலா. என்ன மசாலா சொல்லு? காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு. எப்படா நீ கேட்டடா? நீ மாஸ்டரோட பையனாச்சு. அப்படிதான்ப்பா. அப்படியா? யாரு மாஸ்டரோட பையன்? உன்னோட பையன். ஓகே, இப்போ இதெல்லாம் பழகுது. மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ஆக மொத்தல செய்யறது நீங்க, எல்லா வேலையும் பார்க்குறது நான், சாப்பிட்றது நான். அப்ப நானும் மோது பாப்பனா? நான் மட்டும் நம்ம பார்க்க போறேன். எனக்கு கணக்கில் சேர்க்க மாட்டாங்களே என்ன. அடுத்து என்ன வேலை இப்போ? இப்போ வந்து சிக்கன் வந்து ஆயில்ல போட்டு பொரிக்கணும். அப்படியா? சரி, நம்ம ஆயில செட் பண்ணுமா? என்ன பண்றது இவரு? அவர் வந்து மோர் அடிக்க சொல்லிட்டு உப்பு வச்சு கலக்கிட்டு இருக்காரு. ஓகே, போதும், இதெல்லாம் எடுத்துங்க. எல்லாத்தையும் எடுங்க. அது ஸ்பூன் வை, அதை தூக்குங்க. கேரளானாலே செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் தான் ஸ்பெஷல். இப்போ நான் அதான் சேர்க்க போறேன். கேரளா ஸ்டைல்னாலே தேங்காய் எண்ணெய் தான். ஆனால் இப்போ ரேட் அதிகமாகி போச்சு தேங்காய் எண்ணெய். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ பொரிச்சிருவோம். விக்கி வந்து பின்னாடி வந்து கோழிக்கு தீனி போட்டுருக்காரு. மணி ஆகி போச்சு. தேங்காய் எண்ணெய் அப்படியே பார்த்தீங்கன்னா நுர வருது பாருங்க. அப்பா இப்போ நம்ம கலக்கி வச்ச மசாலா இருக்குல்ல, இது மேல அப்படியே தூவி விட்டுப்போம். இது வேணுமா? ஆமா, இது கூட அப்படியே மிக்ஸ் ஆகும்.
ஒரு வாசனை டிஃப்ரெண்ட் வாசனையாக வருது. நம்ம வாசனையா இருக்கு. போடவா? போடும். ஏங்கடா புதுசாக செய்கிறீங்க? காற்றுல பழமா அடிக்குது, கலப்பாயுது. கேரளா ஸ்டைல் விழிஞ்சன் புரோட்டா. விழிஞ்சன் புரோட்டாவா? விழிஞ்சன் சிக்கன். கேரளா ஸ்டைல் விழிஞ்சன் சிக்கன். பரோட்டாலே புரோட்டா ரெடி ஆயிடுச்சுல்ல, அதுதான் புரோட்டா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நல்லா வந்துருச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. வாழை இலையை போட்டு வச்சாச்சு. வாசனை வேற மாதிரி இருக்கே. சவுண்டு கேக்குதா? ஒருத்தன் ஆளையே காண இப்ப திடீர்னு வராம போகுது. வருவான் வாசனை வந்துச்சுல்ல. என் பிள்ளை இல்லாமலா வந்தாரு போனா தீனி போட்டு தானே போனா. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லியே. கீழே ஒருத்தர் வேற அப்படியே பாத்துட்டு இருக்காரு, அவரு விழிஞ்சன் சிக்கன் சாப்பிடுற மாதிரியே. அவன் சிக்கன் பாக்கல இல்ல விழுமான்னு பாக்குறாரு. ஓ, விழுமான்னு பாக்குறாரா? இந்த ஒரு சிப் வருமா? 1 கிலோ சிக்கன். மேலே இதுதான் இதுதான் ஹைலைட்டு. இது அப்படியே சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். எல்லாமே மசாலா தேவயானி ஸ்பெஷல். கேரளா ஸ்பெஷல் கிடையாதுங்க, தேவயானி ஸ்பெஷல். அதனால தான் பாருங்கள் கேரளா ஸ்டைல்லே ட்ரெஸ் போட்டுருக்காங்க இன்னைக்கு. தேவயானி கொண்ட கூட கேரளா கொண்ட மாதிரியே போட்டிருக்கீங்க. பூ மட்டும் தான் சுற்றி வைக்கல. பார்த்துங்க, கேரளா ஸ்டைல் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. 11வது பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? எல்லாம் டோட்டலா 11வது பரீட்சை, முழு ஆண்டு பரீட்சை முடிஞ்சு போச்சு. இன்னும் முடியல. +2 வர கிளாஸ் இருக்கு. +2 கிளாஸுக்கு இருக்கு. 11th இதோட முடிஞ்சு போச்சு. 11th முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே தேவையான வந்து கேரளா ஸ்டைல்ல நம்மளுக்கு சிக்கன் விழிஞ்சன் செஞ்சு கொடுறாங்க. அது இல்லாம கேரளா ஸ்டைலே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கேரளா ஸ்டைலே கொண்டையை போட்டுக்கிட்டு செய்றாங்க. அப்போ வந்து இந்த வருஷம் கேரளாவுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஆமா, அதான் சீக்கிரா யோசிக்கணும், டூர் போகிறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து டூரில் போவோம். இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடலாம் அங்கங்கே சொல்லிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பெட்ரோல் கிடைக்கணும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு தான் டூருக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஓகேவா? ஆமாம், +2 ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்கல்ல, ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாத பட்சத்துக்கு தான் நம்ம டூர். கோழியே சொல்லிடுச்சு. இப்போ இதுலிக்கும் வந்து மசாலா தூவி விட்டுடலாம். தாராளமாக போடு.
அதுதான் லாஸ்ட். அவ்வளோதான். இரு. பரோட்டா வந்து கேரளா ஸ்டைலுக்கு பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ ஸ்பெஷலே வருது. மெயின் ஐட்டம் இதுதான் மெயின் ஐட்டம். ஓ விஞ்சி சிக்கன் சாப்பிடலாமா? ஓகே. மசாலா தாங்க ஸ்பெஷல். தேவையானே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், நீயும் சாப்பிடு. அப்படியே போட்டு சாப்பிடலாம். சாப்பிடு. 3 பேர் நல்லா விழுந்து சாப்பிடுங்க. அப்படியே வச்சு இந்த மசாலா தாங்க. எவ்வளோ தைரியம்டா, 3 பேரும் என்னை வீடு எடுக்க வச்சுட்டு இவங்க சாப்பிட்றாங்க. எனக்கு வாய் வராது. நீ தண்ணியை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுமா? ஓகே. இல்லடா சிக்கன் சாப்பிட. சூப்பராக ஊறிருக்கு, மசாலாவும் ஏறிக்கு. பாருங்க. கேரளா ஸ்டைல் விருந்தன் சிக்கன் அட்டகாசமா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. அக்கா 2 பேரும் செஞ்சீங்க. சூப்பரா இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். அவன் தான் செஞ்சான். சூப்பரா இடிச்சு விக்கினி. அதனாலதான் இவ்வளவு சூப்பரான மசாலா வந்திருக்கு. குழந்தைக்கு கிரேவி ஏட்டலப்பா. சிக்கன் நிறைய இருக்கு, சாப்பிடுங்க. உம்மாலாம் சாப்பிடாது, சரியா? அம்மாவுக்கு 2 பீஸ் வச்சா போதும். எனக்கு பீஸா பார்த்து வைங்க, நான் இருந்தா வச்சிடாதீங்க. நல்லா கறி சாப்பிட்டா இருக்குங்க. எனக்கு எலும்பு தனியா வந்துச்சுப்பா. தேவயானி செஞ்சு இந்த விழுந்த சிக்கன்ல இந்த பச்சை மிளகா, பூண்டு, மல்லி, புதினா, கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, அதுதாங்க வாசனை செம்ம சூப்பராக இருக்கு. சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமா இருக்கு. கேமராமேனுக்கு எச்சம் கேவுதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. கேரளா ஸ்டைல் அட்டகாசமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. தேவயானிக்கு பாராட்டுகள். அப்பா உனக்கு பாராட்டுகள் தான்ப்பா. நீ தான் என் கூட செஞ்ச. ஓகே, அடுத்த ஆள் சாப்பிடணும். ஆமா, கேமராமேன் சாப்பிடு.
தேவயானிக்கு பாராட்டுகள். கேரளா ஸ்டைலில் தேவயானி அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அதே மாதிரி கொண்டே போட்டுட்டு அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. சூப்பர் தேவயானி, அட்டகாசம். பாய். கேமரா தாங்க முடியல, வீடியோ முடிச்சா ஓடிட்டாங்க. வீடியோ முடிச்சு ஏன்டா என் மானத்தை வாங்குற? வீடியோ முடிச்சு செஞ்ச மாஸ்டர் ஓரம் கட்டிட்டு செஞ்ச மாஸ்டர் வந்து கேமராமேன் ஆக்கிட்டு இவங்க ஃபுட்டியாக வந்துட்டாங்க. எல்லாம் நாங்கள் எப்படி அப்படியே சாப்பிடுவோம். இதான் மெயின் சொல்றாங்க, சாப்பிட்டு பார்ப்போம். அடிப்போலி. அடிப்போலியா? அடிப்போலினா கேரளாவில் என்ன சூப்பர் நாத்தம். உட்காந்து பொறுமையாக சாப்பிடுங்க மேடம். 7 டேஸாக கப்பிள் தான், அதனால் அவங்க வந்து இன்டே சாப்பிட்றாங்க, பசி வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம அட்டகாசமான ஒரு அடிப்போலியான கேரளா ஸ்டைல் சிக்கன் விழிஞ்சன் சிக்கன் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.